பசங்களா, இப்ப நான் கதைய ஆரம்பிக்க போறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. இளவரசர் டிராகனை தாக்குனாரு. அந்த டிராகனும் நம்மளோட இளவரசரை தாக்கிச்சு. 2 பேரோட போரும் ரொம்ப நேரமா தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இளவரசர் அந்த டிராகனை எப்படி அழிக்கிறதுங்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியா, நம்ம இளவரசர் டிராகன் கிட்ட இருந்து இதோ இந்த கோட்டையை தான் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் இளவரசரும் இளவரசரோட மனைவியும் அந்த கோட்டையில ரொம்ப காலம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. என்ன பசங்களா, கதை நல்லா இருந்ததுல? அப்புறம் என்ன அப்புறமா? கதையே இதோட முடிஞ்சு போச்சு ஷின்சான். என்ன கதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு? ஷின்சான் சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது மேடம். ஆனா எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு மேடம். ஏன்னா இதெல்லாம் உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டது இல்லையா? ஆனா யாரும் இந்த காலத்துல இந்த மாதிரி கதையை நம்புறதே கிடையாது. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரிங்க ஆபீசர், நீங்க என்ன சொன்னா நாங்க அதை அப்படியே நம்பிடுறோம். நீ வாய மூடு. இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் உண்மைன்னு நாம நம்பிடக் கூடாது. இதெல்லாம் ஃபேரி டேல் கேசமா. அதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. பரவாயில்லையே மோசா, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. நீ என்ன பேசுற? இப்ப உனக்கு டைலாக்கே கிடையாது. எங்க 5 வயசு பசங்க தானே கதையை மாத்தி சொல்லி ஏமாத்துறாங்க. நீ கவலையே படாத மசாவ், நம்மளால என்னென்ன முடியுதோ எல்லாத்தையும் செய்யறோம். நம்மளால நீ என்னைய சேர்த்துக்கிற? இங்க பாரு மசாப், யார் என்ன சொன்னாலும் நீ நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க மசாவ். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்மள மாதிரி குழந்தை பசங்களுக்காக தான் எழுதப்படுது. புரியுதா? பரவாயில்லையே கசாமா, உனக்கு கிரெயின் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அது கிரெயின் இல்ல பிரெயின். அப்படின்னா உங்க யாருக்கும் இந்த கதை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த கதையும்